கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், எஸ்தர் ராஜ சமூகத்தில் விண்ணப்பிக்காத வரை சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அங்கு இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு அழிவு வருகிறது, சட்டம் ஏற்றியாச்சு. ஆனால் ராஜ அரண்மனையிலே அந்த ராஜாவை சந்தித்து பரிந்து பேசி விண்ணப்பம் செய்த மாத்திரத்திலே காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜெபம் என்பது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும், பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றும். முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தில் ஒரு தொடக்கத்தை ஆண்டு கொடுப்பார். உங்கள் இருள் வெளிச்சமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, போய் ஜெபித்து பாருங்கள். ஆமென். பர்த்திமேயிட்ட போய் கேளுங்க. அவன் யாரும் நம்மை போல ஆலயத்திற்கு சென்று ஃபேனுக்கு அடியில் நன்றாக நிறைய சபைகளில் ஏசி திருச்சிபையாக மாறி வருகிறது. நல்ல சொகுசா சேரில் குஷனில் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தைகள்லாம் கேட்கல. அவன் தெருவில் இருக்கிற பிச்சைக்காரன். தெருவில் இருக்கிறவங்க 4 பேர் சொல்கிற அற்புதங்கள், இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அவன் விசுவாச வீரனாக மாறிவிடுகிறார். தருணங்களுக்காக காத்திருக்கிறார். அந்த தருணம் ஒரு நாள் அவனுக்கு கிடைக்கிறது. இயேசு நான் பிச்சை எடுக்கிற தெருவில் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த தருணத்தை அவன் பயன்படுத்த தவறவில்லை. அவன் சத்தம் எடுக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். சிலர் அதட்டுகிறார்கள். இன்னும் அதிகமாக சத்தம் எடுக்கிறான். எனக்கு இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? அவன் தெருவில் இருந்து யார் துணை இல்லாதபடி, பாஸ்டர்ஸ் துணை இல்லை, தீர்க்கதரிசிகள் துணை செய்யலை, போதகர்கள், மெய்ப்பர்கள் யாரும், ஆராதனை வீரர்கள், இயேசுவை முகமுமாய் தரிசிக்கிற யாரும் அவனுக்கு உதவி செய்யலை. அவனாகவே தனக்கு தேவையான அற்புதத்தை அவனாகவே ஜெபித்து அவனை பெற்றுக்கொள்கிறான். உலகத்தை காணும்படி கண்களை திறக்கிறார். குருடான கண்கள் திறக்கப்படுகிறது. அன்பு, இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, நீங்கள் ஜெபித்து பழகுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். எப்படிங்க? தேடி பாருங்கங்க, ஜெபிச்சு பாருங்கங்க. ஆண்டவர் கட்டாயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். இன்றைக்கு இப்பொழுதே செய்வார். ஒருவேளை இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமாங்க? என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்களேன். நான் ஏசப்பா இடத்துல எப்போ தெரியுமா எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு? எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை பெரிய ஒரு அருவாளை எடுத்துக்கொண்டு அவர்களை விரட்டி அடிக்கிற வாலிபன் நான். துன்மார்க்கன், வாக்குவாதம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லி அவளை துக்கப்படுத்தி துன்பப்படுத்தி அழ வைத்து நான் அனுப்புவேன். அப்படி இருக்கிற நான் இன்றைக்கு தெருவாக இயேசுவை பிரசங்கிக்கிறேன். என்னை அநேகர் அவமானப்படுத்துகிறார்கள், காரி துப்புகிறார்கள். நான் பண ஆசை பெற்றவன் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் திட்டுகிறார்கள், கிறிஸ்தவ அல்லாத கிராமங்களிலும் என்னை திட்டுகிறார்கள். ஆனாலும் ஒரு நாளும் நான் பின்வாங்கவில்லை. ஐயா, எனக்கு என்ன முடியுமோ, எனக்கு என்ன திராணி இருக்கிறதோ அந்த திராணியின்படி நான் ஊழியம் செய்கிறேன். எனக்கு உள்ள ஞானத்தின்படி நான் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறேன். ஏன் டாக்டர் எனக்கு மரண தேதி முன்குறித்து விட்டார்கள். எல்லா இடங்களுக்கும் சென்றேன், ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக சாங்கிற நிலைமையில இந்த கிறிஸ்தவர்கள் சாமி இயேசுவை கும்பிட்டு பார்ப்பேன்னு சொல்லி ஜெபித்தேன். என்ன அற்புதம் ஐயா! ஒரு நிமிடம்தான் ஜெபித்தேன். பர்த்திமேயு தெருவில் உட்கார்ந்து அவனாகவே தனக்காக அழுது ஜெபிக்கிறான். நானும் எனக்காக நான் அழுது ஜெபித்தேன். ஆண்டவர் உயிர் கொடுத்து விட்டார் ஐயா. ஒரு நிமிடம் ஜெபித்தேன். ஆலயத்திற்கு சென்று 2 மணி நேரம் அமர்ந்திருமே. அவங்க பாடுற பாட்டு, அவங்க பண்ணுற பிரசங்கன்னா எனக்கு தெரியாது, புரியாது.
ஒரு நிமிடம் ஜெபிக்கும் போது ஜெபித்தேன். ஒரு நிமிஷத்துல ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை என்னால் உணர முடிந்தது ஐயா. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, எங்கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபித்து பாருங்களேன். ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொடுவார். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் வேணுமா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சுகம் வேணுமா? இப்போ கூட ஆண்டவர் உங்களை தொடுவார். உங்கள் வியாதி படுக்கையை மாற்றி விடுவார். நடக்க முடியாத கால்கள்ல ஒரு பலனை நீங்கள் உணர்வீர்கள். சுகத்தை உணர்வீர்கள். ஒரு புதிய வழிகளை ஆண்டவர் திறப்பார். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லி சும்மா சொல்லுங்கங்க. காசா படமாங்க, வாயாங்க வலிக்க போகுது. ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு இயேசுவே, பிதாவானவரே, எங்கள் தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அளித்த தேவனே, என்னோடு கூட சேர்ந்து டிவிக்கு முன்பாகவோ, ஒருவேளை செல்போனில் யூடியூப் மூலியமாகவோ ஏதாவது ஒருத்தில் வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட உம்மீது நம்பிக்கையோடு கூட அவருடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடன் நம்முடைய வல்லமையின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, சுகமாக்கு வல்லமை இறங்குவதாக, வியாதி கிருமிகள் சுட்டரிக்கப்படுவதாக, பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. எந்த சரீரத்தின் உறுப்புகளை அந்த வியாதி ஆளுகை செய்கிறதோ, ஆளுகை செய்கிற அந்த வியாதியை, பலவீனமே உன் ஆளுகை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். உன் கரத்தை எடு எடு. இப்பொழுதே பலவீனமான அந்த உறுப்புகள் செயல்படுவதாக, புதிதான உறுப்பாக மாறுவதாக, வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கினவரே, எல்லா உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறுவதாக, பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாவதாக, இருதய வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே. கிட்னி ப்ராப்ளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலக, பகுதியில் இருக்கிற அந்த பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக. நாக்கு பகுதிகளில் இருக்கிற, வாய் பகுதியில் இருக்கிற அந்த பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகுவதாக. என்னை சுகமாக்கினீரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீரா. என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும், அற்புதம் நடப்பதாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வாருங்க. ஒரு நிமிஷம் ஜெபிச்சதுனால என்னங்க வந்துச்சு? எப்பெல்லாம் ஒரு மனசுல ஒரு பாரம் வருதோ அப்பெல்லாம் உங்க வீட்டில் ஒரு ஜெப அறைக்கு போங்க. ஒரு ரூமை தனி ரூம் இருந்துச்சுன்னா தனி ரூமுக்குள்ளே நல்ல கதவை அடித்து சத்தமிட்டு இயேசுவை கூப்பிடுங்க. பர்த்திமையை போல கூப்பிடுங்க. எங்கள் வீட்டில் தனி அறையெல்லாம் இல்லையா அப்படி சொல்கிறீங்களா? சுவர் இருந்தால் போதுங்க. எஸ்ஐக்கா சுவர் பக்கமாக திரும்பி ஜெபிக்கிறார்ல, 15 வருஷத்தை ஆண்டு கூட்டி கொடுக்குறாருல, அந்த ஆண்டவர் மாறி போயிட்டாரா? ஜெபியுங்கள் ஐயா, ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். அமேன், அமேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனன வசனத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். எல்லாருக்கும் தெரிந்த மனன வசதி என்று நான் சொல்லுகிறேன். என்ன வசனம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8 வசனம். எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியுங்க. இப்போ உங்களுக்கு வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. ருசித்து பாருங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ருசிச்சிட்டிங்களாங்க? ருசிச்சவங்களுடைய மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும், அவங்க ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலே தெரியும். இவங்க ஆண்டவரை சந்திச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிச்சிருக்கிறாங்க, அது தெரியுங்க. ஏன்னா அவங்க முகத்தில் பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, தைரியம் இருக்கும். என்ன நடந்தாலும் என்னையா ஆண்டவர் கூட இருக்காருய்யா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குங்க. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு அப்படிப்பட்ட தைரியம் இருக்குதாங்க? ருசிச்சிருந்தா தான் வரும். இப்போ தாவீது இதை சொல்றாரு, ஏன்னா அவர் ருசிச்சிருக்கிறாரு. என்ன ருசிச்சிருக்கிறார்? நீங்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் முதல்ல தியானிங்க. தாவீதுன்னு ஒரு தலைப்பு, ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு தலைப்பு வச்சுக்கோங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் ருசி பார்த்த அற்புதங்கள் எல்லாம் எழுதுங்க. அவர் சொல்றாரு, அவர் சொல்ற அந்த சங்கீதங்கள் தாங்க ஒவ்வொரு ஜெபத்துக்கு பின்னாடி நம்ம சொல்றோம்.
என்ன சொல்கிறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்பு சகோதரனே, தாவீது சொல்ற சகல உபகாரங்கள். சகலன்னா என்ன? ஒரு அற்புதமா? 2 அற்புதமா? ஐயோ, சகல நிறைய அற்புதங்களை ஆண்டு செய்திருக்கிறார். அவர் தனக்குள்ளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஆத்மாவே அவர் ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் அற்புதத்தை மறவாத, சகல உபகாரங்களை மறவாத. நான் சொல்றேங்க, இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? நான் சொல்றேன், முதல்ல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைவு கூறுங்க. தலைவலியில சுகமாக்குனாரா? காய்ச்சல்ல சுகமாக்குனாரா? வயிற்று வலியில சுகமாக்கணும். உங்க சிறு வயதுல விபத்துல இருந்து ஆண்டவர் பாதுகாத்து கொடுப்பாரா? வேலை இல்லாம இருந்து வேலை கொடுத்தாரா? வருமானம் இல்லாம இருந்தீங்க, சும்மா விளையாட்டு போல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, ஆண்டவர் உங்க பிஸ்னஸை இப்போ பெருக்கி எல்லார் கண்கள் ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரா? இதுதான் சகல உபகாரங்கள்ங்க. நீங்க முதல்லங்க அந்த அற்புதங்களை சொல்லி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க உங்களுக்கு முதல்ல ஆறுதல் சொல்லுங்க. நான் ஒரு கிராம ஊழியக்காரங்க, தெருவில் நின்று பேசுகிறேன், வீடு வீடாக போய் எனக்கு செஞ்ச அற்புதத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாதுங்க, சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு முழு பைபிளே கிடையாதுங்க, வசனங்களோட நிறைய தெரியாதுங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாருங்க. இந்த அற்புதத்தை வீடு வீடாக சொல்லுவேங்க. அதாங்க காஸ்பல். மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அதாங்க ஊழியம். ஆனால் முதல்லங்க என்ன ருசி பார்க்கணுங்க. நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை குணப்படுத்தணும். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை முதல்ல பார்க்கணும். பாருங்க, எல்லா வசனங்கள்ல பாருங்க, முதல்ல நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இவ்வளோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவங்கள்லாம் இயேசுவை அன்பை நிஜமாவே ருசித்து பார்த்தாங்களா, இல்லை சும்மா காய்ச்சும் கிறிஸ்தவனா, மூளை கிறிஸ்தவங்களா இருக்காங்களேன்னு தெரிலங்க. டேஸ்ட் பார்த்தா சும்மாவே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லிக்கோங்க. கணேசா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றா, உனக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு சகல அற்புதங்களை உபகாரங்கள் செஞ்சிருக்காருல்ல. முதல்ல நான் ருசி பார்க்கணும், அப்போதான் நீங்க செயல்படுவீங்க. இப்போ சமாரியஸ்தரிகிட்ட போய் கேளுங்க, அம்மா நீ ஏன் போகும்போது கிணற்று தண்ணி எடுக்க குடத்தை கொண்டு போனேன், இப்போ குடம் இல்லாமல் நீ வாட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிற, முதல்ல போகும்போது சும்மா மெல்ல மெல்ல ஆடி ஆடி போனேன், நாங்கள் பார்த்தோம், இப்போ என்ன ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிற, எங்கே போய்கிட்டு இருக்கிற? அந்த அம்மா சொல்லுவாங்க, முன்னாடி நான் சும்மா போனேன், கிணற்றுல ஒருத்தரை சந்தித்தேன், அவர் யாரோ ஒரு மனுஷரா நான் நினச்சேன், அவர் போய் என்கிட்ட போய் கைகோப்பி தாகத்துக்கு தண்ணி தானே என்கிட்ட கைகோப்பி நின்னாரு, நான் அவங்ககிட்ட யாருன்னா தெரியாது, அவங்ககிட்ட சாக்கு போக்கு நான் சொன்னேன், கிணறு ஆழமாக இருக்குது, உங்கள் இடத்துல மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை, நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி அப்படியெல்லாம் சொன்னேன். ஆனால் அவர் தீர்க்கதரிசிங்கிறத நான் ருசி பார்த்துட்டேன். என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் அவர் சொன்னார். அப்படியே சொல்லிட்டாரு. அவர் தீர்க்கதரிசி, அவர் ரட்சகர், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதை யார்கிட்டயாவது சொல்லணும்ல, ஓடுறான், அதான் போய்கிட்டு இருக்கிறேன். என்ன நான் சொல்கிறேங்க, அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை, நீ உண்மையாக என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நான் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், நான் ஜெபித்தால் பிசாசுகளுடையவர்கள் விடுதலை ஆவார்கள், நான் ஜெபித்தால் சுகம் கிடைக்கும், இந்த ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சும்மா இருக்க முடியாதுங்க, முடியாது. அடிக்கடிங்க நிறைய பேர் என்னை ஒரு தடவை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா அடுத்த தடவை பிரசங்கம் பண்ணுறதுக்கு வேணான்ட்டுருவாங்க. ஏன்னா நான் கடிந்து கொண்டு பேசுகிறதா நினைக்கிறேன். இல்லைங்க, நான் எப்படிங்க ஒரு புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு உண்மையாகவே எத்தனையோ பரம்பரைக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட உங்களை எப்படிங்க நான் திட்டுவேன்? இல்லைங்க, ஆனால் என் மனசில் சில கோபம் வருவது இயற்கை. கோபத்தில் சில காரியங்களை கேள்வி கேட்பது உண்டு, கேள்வி கேட்போம் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தை சும்மா அற்பமாக தொடங்கின போது அந்த காலங்களை நான் யோசித்து பார்க்குறேன்.
இயேசுநாதரை பத்தி நிறைய வசனங்கள்லாம் தெரியாது. ஆனா சும்மா நடந்தாலே பிசாசு ஓடுங்க. ஒரு சொலகுல ஒரு அம்மா படைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஊர்ல. ஒரு அம்மா கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கிராமத்துல. அந்த கிராமத்துல சைக்கிள நிறுத்திட்டு அப்படியே அந்த தெருவுல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அவங்க சைத்துல இருக்கிற பிசாசெல்லாம் ஆடுதுங்க, அலைக்கழிக்குதுங்க. என்ன ஆண்டவருங்க! எனக்கு அப்புறமேட்டு தான் புரிஞ்சு கொண்டேன். நான் ஒரு இடத்துக்கு போம்போது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏசப்பா, என் வேலையா என் பிள்ளை வந்திருக்கிறான், கணேசன் வந்திருக்கிறான். நான் அவனுக்கு முன்னாடி போணும். அவருடைய பிரசன்ஸ், அவருடைய வல்லமை என் முன்னாடி போகுதுங்க. என்ன ஆண்டவர் ஐயா! என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஐயோ! இதெல்லாம் என் கண்களினாலே நான் ருசி பார்த்த பின்பாக எப்படிங்க நான் கிராமத்துக்கு போகாம இருப்பேன்? எப்படிங்க ஊழியத்தை செய்யாதபடி சோம்பேறியா இருப்பேன்? 27 வருடங்களாக பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் சாகும் வரை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கணும் ஐயா, என் அப்பன் இயேசுவை குறித்து. ஏனென்றால் நான் ருசித்து இருக்கிறேன் ஐயா. என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நான் விசுவாசத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கும் அற்புதம் செய்கிறார். இந்த கையில ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த கை வச்சா பிசாசு ஓடுதுங்க. வியாதிகள் சுகமாக்குறார். நான் எப்படிங்க சும்மா இருப்பேன்? அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க கொஞ்ச நாளுங்க ஒரு ஒழுங்குகரமான ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு இலக்கு வைங்க ஐயா. காலையில எழுந்து விட எப்போ எந்திரிக்கிறீங்களோ, என்னை கேட்டால் 5 மணினா கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் டயர்டாகி தூங்கிடுவீங்க. நான் சொல்கிறேன், எப்போ தூங்கி எந்திரிக்கிறீங்களோ அப்போ ஒரு ஒரு ஜெபிக்காத நீங்கள் ஜெபிச்சே பழக்கலையே ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி முடிவு செய்யுங்க. ஒரு 2 அதிகாரம் வாசிங்க. இரவில் தூங்குவதற்கு முன்பு எப்போ தூங்க போகிறீங்களோ 10 நிமிடமாவது ஜெபித்துட்டு நான் தூங்குவேன். ஒரு 2 அதிகாரமாக வாசிச்சுட்டு 10 அதிகாரமாக ஜெபம் பண்ணுவேன். 10 நிமிஷமாக ஜெபிச்சுட்டு நான் தூங்குவேன்னு சொல்லி முடிவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் பண்ணி பாருங்களேன். உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது? உங்களுடைய விசுவாசம் எப்படி வர்த்திக்கப்படுகிறது? உங்கள் வியாபாரம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுது? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எப்படி உணர்வீங்க? நீங்கள் கண்ணு பார்ப்பீங்கங்க. அதாங்க ருசி பார்க்கிறது. ஒருவேளை தாவீதுடைய அனுபவமாக ஏன் இதை சொல்லுகிறான்? அவன் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் இவங்க வீட்டுக்கு வர்றாரு. ஈசாய் அவங்க அப்பா வீட்டுக்கு வர்றாரு. அவங்க வீட்டில இருந்து ஒரு தலைவனை ஆண்டவர் முன்குறிக்க போகிறார். சவுலுக்கு பதிலாக ஒரு ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ள போகிறார். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இப்போ உன் பிள்ளைகள்லாம் அணிவகுத்து வர சொல்லுங்கிறாரு. இந்த தீர்க்கதரிசி ஏமாந்துறாருங்க. ஒவ்வொரு பிள்ளை வரும்போது ஆண்டவர் முன்குறித்தவன் இவன் தான் அக்கும் நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். எல்லாம் நோ சொல்றாரு. 7 நான் உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா கேட்டப்பதான், ஐயோ அந்த அப்பா சொல்லாரு, எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்குது, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறானே. அப்ப சாமுவேல் சொல்றாரு, அந்த பிள்ளை வரும் வரை நான் சாப்பிடுவதில்லை, பந்தி கை வைக்கிறதில்லை என்று சொல்லுகிறார். சாமுவேல் தாவீதுக்காக காத்திருக்கிறார். சாமுவேல் மாத்திரம் காத்திருக்கலைங்க, சாமுவேலோடு இருக்கிற ஆண்டவரும் காத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்காக என் ஆண்டவர் காத்திருப்பார் ஐயா. அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வருவாய் என்று, ஆண்டவருக்கென்று நீ செயல்படுவாய் என்று, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாக திறப்பில் என்று ஜெபிப்பாய் என்று, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வாய் என்று, ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பாய் என்று, ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒரு மாதந்தோறும் காணிக்கையை கொடுத்து மிஷனரிகளை அனுப்புவாய், மிஷனரிகளை தாங்குவாய். உன் எதிரே இருக்க கிராமத்தில் போய் தெருப்பிரசங்கிப்பாய், தெருவில் நின்று இயேசுடைய வார்த்தைகளை சொல்லுவாய், வியாதிஸ்தர்களுக்கு ஜெபிப்பாய் என்று ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிற ஆண்டவர் ஐயா. உன் வரவிற்காக, உன் ஒப்பு கொடுத்தலுக்காக என் ஆண்டவர் காத்திருக்கிறார். God is waiting for you. தாவீதுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். 7 பேருக்கு இல்லை என்று சொன்னவர் தாவீது வந்த உடனே இவன்தான் இவனை நீ அபிஷேகம் பண்ண என்று சொல்லுகிறார். அடிக்கடி யோசிப்பேன், நான் அந்த ஊழியத்தை செய்வதற்கு பாத்திரமா? இல்லவே இல்லை. தகுதி உள்ளவனா? இல்லவே இல்லை.
எனக்கு நல்ல ஜெபிக்கிற அம்மானா கிடையாதுங்க, ஜெபிக்கிற அப்பானா கிடையாதுங்க, எனக்கு நல்ல அண்ணன் தம்பிகள்லாம் கிடையாதுங்க, யாருக்குமே இந்த கிறிஸ்துவ வாடையே தெரியாதுங்க. ஆனால் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாரே, இவன் தான் கணேசனாகி, இவன் தான், இவன் என்னை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் என்னை அபிஷேகித்திருக்கிற எத்தனை அன்பு ஐயா. தாவீதை ஆடு மேய்க்கிற தாவி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாருங்கள் ஐயா. எல்லோரும் யுத்த களத்தில் வந்து சும்மா நின்று கொண்டு இருக்கிறார்கள். யாரும் செயல்படுவதற்கு மனதில்லை. தன் ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தம் என்று சொல்லுவதற்கு மனதில்லை. ஒருவன் ஆண்டவருடைய நாமத்தை கோலியாத்து தூசிக்கிறான், ஒத்தை கொத்துவான்னு சொல்லி கூப்பிடுகிறான். 40 நாட்கள் காலையிலும் மாலையிலும் 80 தடவைகளில் ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுகிறது. ஆனால் யுத்தத்துக்கென்று பயிற்சி பெற்றவர்கள் அணிவகுத்து நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. யாருக்கு மனதில்லை என் ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு. ஆனால் இந்த ஆடு மேய்க்கிற தாவீதோ, என் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதோ இவர்களுக்கு உணவு கொடுக்கும்படி, காணிக்கை கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறான். அவன் இந்த கோலியாத்தின் நிந்தனை வார்த்தைகளை பார்த்து வைராக்கியம் கொள்ளுகிறான். இவன் எம்மாத்திரம், நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். இங்க இருக்கிறவர்களும் செயல்படவில்லை. செயல்பட நினைக்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிற தாவீதும் செயல்பட விடவில்லை ஐயா, விடவில்லை. அநேக கிறிஸ்தவர்களும் இந்த ஊழியத்தை முன்னெடுக்க மாட்டார்கள். இந்த ஆண்டவருடைய அன்பை அறிந்து என்னை போன்று வாலிபர்கள், ஒருவேளை புறஜாதி இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் ஊழியம் செய்யும் போது அவர்களும் அந்த ஊழியத்தை செய்ய மாட்டார். செய்கிற என்னையும் எங்களை விடமாட்டுகிறார்கள் ஐயா. எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை போராட்டங்கள். ஆனால் தாவீது யுத்தம் செய்கிறான். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஏன்னா இந்த கோலியாத்து அவனுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். ஏன்னா ஏற்கனவே ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அது எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் இந்த கோலியாத்தின் முன்பாக எனக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அதாங்க ருசித்து பார்க்கிற அனுபவம். நீங்க சின்ன சின்ன காரியத்தில் அற்புதத்தை ருசி பார்த்தீர்களா? ஜெபித்த அற்புதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்களா? நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யணுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் மனிதர்களிடத்தில் நான் உதவி கேட்க மாட்டேன், இயேசுவினிடத்தில் நான் உதவி கேட்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்கிறான் தாவீது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு பொருதனை, ஒரு உடன்படிக்கை உங்கள் உள்ளத்தில் வருமானால் ஆண்டவர் அதை, அந்த வைராக்கியத்தை பார்த்து ருசித்து பார்ப்பீர்கள். நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னா சும்மா இருக்க மாட்டீங்க. நம்ம ஜெபிச்சாதான் பதில் வந்துடும்ல. அல்லேலூயா. 27 வருடங்களாக இந்த இயேசுவை பின்தொடர்கிறேன் ஐயா. மாதந்தோறும் லட்சக்கணக்கான உண்டு. ஆனாலும் நான் பயப்படுவதில்லை. ஏனென்றால் என் கடந்த காலங்களில் பணத்திற்காக நான் வெட்கப்பட்டதாக ஒரு சரித்திரம் இல்லை ஐயா. ஆண்டவர், ஒருவேளை நெருக்கங்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது, விசுவாசம் நின்ற போது அந்த தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார், இன்னும் சந்திப்பார். நான் மரிக்கிற வரை, மரண நாள் வரை என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியும், என்னை போஷிக்க முடியும் ஐயா. அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஐயா. ஜீவிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்கள் அறிந்த வேத வசனங்கள், மனனமாக படித்த வசனங்கள்ல ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை ருசித்து பாருங்கள் ஐயா. ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பாருங்கள் ஐயா. ஆண்டவர் கட்டாயமாக அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? 5 வருஷம் டாக்டர் படிச்சுட்டா டாக்டர் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்போ தாங்க உங்கள் கூட இருந்து வைத்தியம் பார்க்குறதெல்லாம் சுகமாகிறது தெரியும். லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஐயா கிறிஸ்தவ நண்பர்களை, நீங்கள் படித்ததெல்லாம் போதுங்க, வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ருசித்து பாருங்க ஐயா. எங்கள் ஊரில் பர்மா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அது நல்லா இருக்கும். எங்கள் ஊர் பரோட்டா நல்லா இருக்கும். இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமா? எப்பொழுதாவது நீங்கள் வாங்க, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து போகிறோம், அந்த ஹோட்டல் கூப்பிட்டு போகிறோம். சாப்பிட்டு பார்த்தா தாங்க அதோட டேஸ்ட்டு தெரியும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிற ஆண்டவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் செய்வார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த கணேசனை கொண்டு பிசாசின் பிடியிலுள்ளவர்களை விடுதலை ஆக்குகிறார். இந்த கணேசன் ஜெபிக்கும் போது வியாதி உள்ளவருடைய வியாதியை சுகப்படுத்துகிறார். உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் பாரம்பரிய கிறிஸ்தவளாக அல்லப்பா, மூளை கிறிஸ்தவளாக அல்ல, உம்மை ருசித்து பார்க்கிற கிறிஸ்தவளாக இவளை மாற்றுவீரா. இப்பொழுது எந்த காரியத்திற்கெல்லாம் ஜெபிக்க தொடங்க போகிறார்களோ அந்த காரியத்தில் அவர்கள் ஜெபத்து கேட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. ஒவ்வொருவரும் தாவீதாக எழும்பற்றும், உமக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக எழும்பற்றும், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.